எல்லாருக்கும் வணக்கம். நான் நிமல் ராகவன். தம்பிக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. ரொம்ப பெருமையா இருக்கு மெய்ஞானம் செந்தில்குமார். உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா தம்பி வந்து எல்லா வீடியோலையும் வந்து வாய்ஸ் மாடுலேட் பண்ணி ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கறத வேற வேற மாடுலேஷன்ல பேசுவாப்புல. நிறைய இந்த நகைச்சுவையான வீடியோஸ் வந்து போடுவாப்புல. ரொம்ப வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய நேரத்துல வந்து தனியா சிரிச்சுட்டு இருந்திருக்கேன் வீடியோஸ் பார்த்து. அப்படி இருந்த பையன் வந்து இந்த சமூக வலைதளங்களை வந்து சரியா பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து மறுபடியும் வந்து தம்பி வந்து எனக்கு புரிய வச்சிருக்காப்புல. என்ன அப்படின்னா, இவங்க ஊரு கீரனூர், அந்த ஊர்ல தான் இப்ப இருக்கும். அந்த ஊர்ல இருக்க பெரிய குளத்துல தான் இருக்கும். இந்த குளத்துல சைட்ல ஒரு பேக்ரவுண்ட் சவுண்ட் வரும், பூச்சி கத்தும். அந்த பூச்சி என்ன அப்படின்னா சீமைக்கர் விலங்குகளுக்குள்ள இருக்கிற பூச்சி. அந்த பூச்சி தான் இந்த குளம் ஃபுல்லா இருக்கு. அந்த பூச்சி அவ்வளவு இருக்கு அப்படின்னா அது காரணம் என்னன்னா, இந்த குளம் ஃபுல்லா சீமைக்கர் விளம்பரங்கள் இருக்கு. அதை தாண்டி கோழி கழிவுகளும் மாமிச கழிவுகளும் இங்க இருக்க வியாபாரிகள் வந்து இங்க கொட்டிட்டு இருக்காங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா விவசாயம் நடந்துட்டு இருந்த இடம் இப்ப ஒரு சொட்டு தண்ணி இல்லாம ஒரு போகம் கூட விவசாயம் பண்ண முடியாம இருக்கு. சோ அப்படிப்பட்ட சூழல்ல அந்த ஏரியா சுத்தம் பண்ணணும், அந்த ஏரியா சரி பண்ணணும், இங்க தண்ணி கொண்டு வரணும் அப்படின்ட்டு தம்பி வந்து முயற்சி எடுத்து நம்மள்ட்ட ரீச் பண்ணாங்க. ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தோம். இன்னைக்குதான் வாய்ப்பு கிடைச்சது, வந்திருக்கோம், பார்த்துட்டோம். இதுக்கான அடுத்த கட்ட பணிகளையும் எடுக்க போறோம். எங்களோட அதிகபட்ச பிளான் என்ன அப்படின்னா, செப்டம்பர் 1க்குள்ள வேலையை ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், தம்பி வந்து இந்த நேரத்துல முயற்சி எடுத்து தன் ஊரை சரி பண்ணணும், தன் ஊர்ல இருக்க தண்ணி பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படிங்கறத எடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். தம்பி சொல்றத நான் சொல்றேன். தம்பியை நினைச்சா உண்மையில எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க மனசுக்காண்டியே இந்த ஊர் மாறும், இந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனை சரியாகும், இந்த இடத்துக்கு தண்ணி வரும். இந்த குளம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த கீரனூர் பெரிய குளம். ஒரு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் சீமைக்கர் விளம்பரம். ஸோ ஒரு பக்கம் ஒரு கிரவுண்டு, இங்க வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி சீமைக்கர் விளம்பரம். இதுக்கு கொஞ்சம் பின்னாடி போனோம் அப்படின்னா அந்த கோழி கழிவு, அந்த மாமிச கழிவு, எல்லா கழிவும் இங்க வந்து கொட்டிட்டு இருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் கூட அந்த இடத்துல நிக்க முடியாது, அவ்வளோ ஒரு கெட்ட வாசம் வந்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் சரி பண்ணணும், இந்த குளத்துக்கு தண்ணி வரணும். ஸோ அதுக்கான முயற்சிகள் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். செப்டம்பர் 1ஆம் தேதி இந்த பணிகள் ஆரம்பிக்க போகிறோம். இந்த குளம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, புதுக்கோட்டை திருச்சி பைபாஸில் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் தான் இந்த குளம் இருக்கு. ஸோ எங்கே பார்த்தாலும் சீமைக்கர் விளம்பரங்கள் தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் அகற்றிட்டு இந்த பணிகள் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த கீரனூர் குளம் சரியாக போகுது, இந்த குளத்துக்கு தண்ணி வரப்போகுது. முயற்சி எடுத்துட்டு இருக்க மெய்ஞானம் செந்தில்குமார் தம்பிக்கு வாழ்த்துக்கள். உங்க மனசுக்கு இந்த குளத்துக்கு தண்ணி வரும். கண்டிப்பா கட்டைகள் போவோம். ரொம்ப பெருமையா இருக்கு.